ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம மத்தியமாவோட செகண்ட் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். நேற்று 4 ரோமன் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து 5th ரோமன்ஸ். 5th ரோமன் பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, ஜெண்டர் ஃபீமேல். இதை நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு 42 கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த 42 ஜெண்டரை நல்லா இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 4 மார்க் கிடைக்கும். உங்களுக்கு 4 எழுதினீங்கன்னா 4 மார்க் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் ஈஸியாக ஒரு 4 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் 5th ரோமனில் இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிங்க போதும், வேறு எதுவும் வேண்டாம். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஆனால் இதில் சாய்ஸ் இல்லாமல் ஒரு 5 படிக்கிறது 10 படிக்கிறது இதை விட்டு படிக்க அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ராஜா ராணி, புத்தர் புத்திரி, பேட்டா பேட்டி, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 40 இருக்குது. இந்த 40யும் நீங்கள் நல்லா படிச்சுட்டிங்கன்னா போதும், ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். 4 மார்க்ஸ் நம்ம வந்து 4 மார்க்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 4 மார்க்ஸ் நம்ம இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம ரோமன் நம்பர் 5ல் இந்த லிங்க் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரோமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இது புக் பேக்லேயே இருக்குது. நீங்கள் கைடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கைடுலேயும் இருக்கும். இது சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நான் இப்போ இதில் இது இருக்குது. இது வந்து ஹோல் புக்கில் இருக்கிறது ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜன். வஜன்லேயும் 4 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். பௌத்தானா பிளான்ட், பௌத்தே, கப்படா, கப்படே, அதாவது ஒருமை பன்மைன்னு சொல்கிறோம்ல, அது ருப்பைய ருப்பையே, லட்கா லட்கே, பக்ரா பக்ரே, மகினா மகினே, இந்த மாதிரி இதுலேயும் ஒரு 40 இருக்குது. நீங்கள் இந்த 40 நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அதில் ஒரு லிங்கில் ஒரு 4, வஜனில் ஒரு 4 8 மார்க் ஆச்சு உங்களுக்கு. இப்போ இது வஜன் செகண்ட் 6th ரோமனில் வருது வஜன். இதில் ஒரு 4 மார்க் எடுக்கலாம், அதுலேயும் ஒரு 4 மார்க் எடுக்கலாம். இப்போ 7th ரோமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th ரோமன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு 4 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கிறது. நம்பர்ஸ் நேம் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ஸ் நீங்கள் 100 வரைக்கும் நம்பர்ஸ் நேம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 100 நம்பர்ஸ் நேம்லேருந்து ஏதாவது 4 எழு வரும். அந்த 4 எழுதினீங்கன்னா இதுக்கு ஒரு 4 மார்க்கு. ஏற்கனவே லிங்க்கில் ஒரு 4 மார்க்குக்கு, வஜனில் ஒரு 4 மார்க் இருக்குது. இந்த நம்பர்ஸ் நேம் டோட்டலாக 12 மார்க்ஸ் ஆச்சு உங்களுக்கு. இப்போ இந்த 12 மார்க்ஸுங்கிறது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். செகண்ட் பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழிகள்லாம் இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தரவது. இதில் ஒரு 100 நம்பர்ஸ் நேமில் ஒரு 100 நல்லா உங்களுக்கு தெரியும்னா கம்பல்சரி நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 4 மார்க் ஆட் பண்ணலாம். இப்போ ரோமன் நம்பர் 5, 6, 7மே நமக்கு சின்ன சின்ன 1 வேர்ட்ஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க் எடுக்க முடியும். ஆனால் சாய்ஸ் இல்லாமல் படிக்கணும். இப்போ இது நம்பர்ஸ் நேம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வாஜ்ய பதலியே. இதில் நமக்கு வந்து 4 மார்க்ஸ். ஆஜ் ஹம் ரோட்டி நகி பனாயேங்கே, ஆஜ் हमसे रोटी नगी बनाया जाएगी. அப்படி இதை மாற்றி எழுதுறல. இதில் 2 எழுதுனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். இப்போ இதில் ஒரு 4 மார்க்ஸ், அதில் ஒரு 4 மார்க்ஸ், 16 மார்க் ஆச்சுங்களா? அப்புறம் ஜோசப் நே எக் சிட்டி லிக்கா. ஜோசப் சே, நே வர இடத்துலலாம் சேவா மாற்றிக்கோங்க. எக் சிட்டி லிக்கே கை. சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அது. இங்கே பார்த்தீங்கன்னா பனாயேங்கி பண்ண போகிறதில்ல, ஆனால் பனாயி ஜாயேங்கி அப்படி மாற்ற. மோத்தி ने एक काम किया, மோத்தி से एक काम किया गया. சென்டென்ஸ் கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கும். கியா கயா. இந்த ஒரு சின்ன சிம்பிள் சென்டென்ஸை மாற்றினீங்கனாலே உங்களுக்கு இதில் எது 2 எழுதினாலும் 4 மார்க்ஸ் கிடச்சிரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேகர் தீன் மே நகி சோயா, ஷேகர் சே दीन में नगी सोया गया गया. वह इतनी दूर नहीं चल सकता, उसे इतनी मतलब उसे वगंगरद उसे इतनी दूर नहीं चला जाता चल सकताங்கிறது चला जाता मत.
हम राम से रावण मारा गया. ராம் நே சே வந்தா நேவா மாத்திக்கோங்க. சின்ன 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 இதுதான். இப்ப இதுல இருக்கிறதே நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலும் போதும். हमसे अंग्रेजी नहीं बोली जाती. हमसे अंग्रेजी नहीं बोल सकते. இங்க வந்து ஜாதி வந்துருச்சுன்னு இங்க சக்தே போட்டுக்கோங்க. போல் போல் இந்த மாதிரி. அப்புறம் मुझे तटके उठ नहीं जाता है. मैं लटके नहीं उठ सकता. இப்போ இதுல இருக்கிறத ஒரு இதுல ஏற்கனவே ஒரு 5-10 தான் இருக்கு. இந்த 10 மட்டும் படிச்சுட்டீங்கனாலே போதும். இந்த 10ல இருந்து தான் வரும். நீ வர இடத்தெல்லாம் சேவை மாற்றி சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டடா இருக்கும். நீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஜோசப் நே. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நே வந்து சேவை மாற்றிருக்காங்க. லிக்கி இங்க லிக்கி போட்டு கை. मोती ने काम किया. मोती से काम किया गया. அதே மாதிரி ஷேகர் ஒரு நாள் ஃபுல் தூங்கல. அப்ப ஷேகர் से दिन में नहीं सोया गया. அப்புறம் ராம். ராம் से रावण मारा गया. ராம் சேங்கிற இடத்துல ராம் நே ராவன் கோ. இந்த ரெண்டு இடத்துல இந்த சென்டென்ஸ் இருக்கு. கோ மாரா. हमसे अंग्रेजी नहीं बोल सकती है. अப்புறம் मुझसे तटके उठ नहीं. अखबारों के खबरें छपी जाती है. அப்புறம் வந்து कहा जाता कि युराम गुलाम बेच जाते हैं कहते हैं. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இதுல இருக்கிறத மட்டுமே பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணா நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் கம்மிங் சண்டே 8 o'clock நம்மளது ஒரு லைவ் செக்ஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மதியமாக ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது மட்டும் படிங்க போதும். இதுலேயே நீங்கள் 16 மார்க்குங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெசன்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணாலும் கன்ஃபார்மாக பாஸ் ஆயிடலாம். எந்த பயமும் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.